வெல்கம் பேக் டு ரசிக்க ருசிக்க. நம்மளுடைய கெஸ்ட் வந்து நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் அருள்மேரி. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 years ஆகுது ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் தான் மேம் இருக்கேன். இப்போ வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் எப்படி உங்களுக்கு பொழுது போகுது? இவ்வளோ நாள் மார்னிங் எல்லா ஒர்க்கும் இருக்கும். ஆஃப்டர்நூன் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இந்த மாதிரி ஃபோனில் ஏதாச்சும் பார்ப்பேன். ஹெல்த் டிப்ஸு, டாக்டர்ஸ் கொடுக்குற ஹெல்த் டிப்ஸ் பார்ப்பேன். ஈவினிங் டியூஷன் எடுக்கிறோம். ஓ சரி. எந்த கிளாஸ்க்குலாம் எடுக்கிறீங்க? 6th to 8th வரைக்கும். சரி, இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. என்ன ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? பீட்ரூட் அல்வா மேம். பீட்ரூட் அல்வா. சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது பார்த்துடலாம். ஓகே ஓகே. பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பீட்ரூட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பீட்ரூட் விழுது 1 கப், சர்க்கரை 1 கப், திராட்சை தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, டேட்ஸ் 10 நம்பர், பாதாம் பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் 4 நம்பர், நெய் தேவையான அளவு, உப்பு 1 சிட்டிகை. பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமா? ஃபர்ஸ்ட் வந்து நெய் விட்டுட்டு முந்திரியும் பாதாமும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாமா? ஆமாம். இந்த பீட்ரூட் அல்வா அடிக்கடி பண்ணுவீங்களா? ஹாலிடேஸில் பண்ணுறது மேம். வீட்டில் அவர் வேணும்னு சொல்லும் போது செய்யறது. ஸ்வீட் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பண்ணிடுவீங்க. ஆமாம் மேம். அது செய்வோம். ஸ்வீட் பொங்கல் செய்வோம். ஸ்வீட் பொங்கல். அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். இப்போ நெய் காஞ்சிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? முந்திரி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். முந்திரி பாதாம் ரெண்டும் நம்ம ஒன்றாவே தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. அப்படியே வறுத்துட்டே சொல்லுங்கள். நீங்கள் வந்து எப்போ சமைக்க ஆரம்பிச்சிங்க? சமைக்க கற்றுக்கிட்டது? சமைக்க ஆரம்பித்தது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. நிறைய ரெசிபி கற்றுக்கிட்டீங்களா அம்மா கிட்ட? அம்மா கிட்ட இருந்தேன். ஃபர்ஸ்ட் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஃபேவரெட்டு சாம்பார். சாம்பார் நான்வெஜ்லாம் நல்லா செய்வேன் மேம். உங்களுக்கு நீங்கள் கேக்லாம் நிறைய பண்ணுவீங்கல்ல? கேக்ஸ் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸ்வீட்டு செய்யறது, நான்வெஜ்ஜில் பிரியாணி, அதெல்லாம் மீன் குழம்பு, மட்டன் அந்த மாதிரி செய்வேன். இப்போ உங்கள் அம்மாவோட ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும்ல? அவங்க சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும். எல்லாம் காய் கதமை சாம்பார் நல்லா செய்வாங்க. அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக. அதில் ஏதாவது ட்ரிக் இருக்கா? ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஸ்பெஷல்னு இல்லை மேம். எல்லாம் காய் போட்டு செய்யறதுனால டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். ஓகே. முந்திரி பருப்பும் பாதாமும் வறுபட்டுருது. நம்ம எடுத்துடலாம். இதில் நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை கிரேப்ஸ் திராட்சை வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைமில் எனக்கு குக்கிங்னா ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் ட்ராயிங் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது. பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் ட்ராயிங்ஸ் இருக்கா? புக்ஸ் ரீடிங் இது பண்ணுறது. சயின்ஸ் குரூப் பண்ணுறதுனால ட்ராயிங் எனக்கு பிடிக்கும். ஓகே. இப்போ கோலம்லாம் நல்லா போடுவீங்க? கோலம்லாம் போடுவோம் மேம். திராட்சையும் முதல்ல வந்து முந்திரி பாதாம் மிக்ஸ் பண்ணதை வறுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து திராட்சையை வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பாதாம் வறுத்துக்கிறோம். கரெக்டாக? கரெக்ட். நீங்கள் சமைக்கிறதுலேயே உங்கள் ஹஸ்பண்டுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு நான்வெஜ் தான் மேம் ரொம்ப. அதான் பிடிக்கும். எடுத்துடலாம் மேம். இது எடுத்துடலாம். எல்லாமே வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம இந்த பீட்ரூட் அதிலேயே போட்டுட்டு நல்லா அதை வதக்குறோம். ஒரே ஒரு பீட்ரூட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம். போட்டுடலாம்.
இப்போ இது வந்து நல்ல பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போக நல்லா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுலயே நம்ம டேட்ஸும் போட்டுடுறோம். போடுறோம். ஓகே, ஸ்வீட்டுக்கு சர்க்கரையும் போடுறோம், டேட்ஸும் போட போறோம். ஓகே, இப்போ நம்ம கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாமா இல்ல கேரட் தனியா பண்ணலாமா? கேரட், பீட்ரூட். இப்போ பீட்ரூட் அல்வா பண்றோம். நான் இது வரைக்கும் ரெண்டுத்தையும் ஒண்ணா ட்ரை பண்ணது இல்ல. கேரட் அல்வா தனியா, பீட்ரூட் அல்வா தனியா தான் செய்திருக்கேன். ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து இதுல வந்து வேற ஏதாவது, அதாவது ஆப்பிள் கூட சேர்க்கலாமா? இதுல டேட்ஸ் ஏன் போடுறோன்னா பசங்க வந்து தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால இதோட போடுறதுனால ஹீமோகுளோபின்க்கும் நல்லது. அதனாலதான் இதுல போட்டு இந்த ரெசிபி பண்ணாங்க. இதுல வந்து கேரமலைஸ்ட் ஆப்பிள் அதுவும் போடலாம் நல்லா இல்லையா? ஓகே, இன்னும் வதங்கணும் இல்ல? ஆமா, இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். அது அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகணும். ஆமா, அப்பதான் இந்த அல்வா வந்து பச்சை வாசனை போனா அது கலரும் நல்லா இதுவாகும். வதங்க நல்லா. ஆமா, இப்ப பாருங்க போடும்போது இருந்த கலருக்கு இப்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம எந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த டேட்ஸ் சேர்க்க போறோம்? டேட்ஸ் இது இன்னும் கொஞ்சம் வதங்கினதும் டேட்ஸ் இதுல போட்டுடலாம். ஸோ இதிலே போட்டு வதக்கிடலாம் நம்ம. ஓகே, நம்ம வந்து சும்மா ஒரு கப்புக்கு ஒரு 10 டேட்ஸ் எடுத்துருக்கோம். ஆமா, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது இன்னும் நல்லா வதங்கணும் இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணுமா? இது வதங்கும் போதே நம்ம இந்த டேட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த டேட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ரோஸ் குக்கீஸ் வந்து செய்வீங்கல்ல, ஆமாம், அது கூட நீங்கள் ரெசிபி சொல்லலாம். ஓகே, ரோஸ் குக்கி வந்துட்டு மைதா மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் மைதாவும் அரிசி மாவு சேம் குவான்டிட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அது ஊற்றுவோம். ஏலக்காய், எக்கு வேணும்னா எக்கு இது பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல். வேணும்னா எக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா நம்ம பீட்டரில் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த ரோஸ் குக்கி அச்சு எண்ணெயில் நல்லா சூடான பிறகு அதை நல்லா இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. கொஞ்சம் சுகர் போடணும், ஸ்வீட்டுன்றதுனால சுகரும் போடுறோம். கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போடணும், ஒரு பிஞ்ச் எல்லாம் போட்டுட்டு அந்த அச்சு காஞ்ச பிறகு இதை எடுத்து அதில் கடாயில் அந்த எண்ணெயில் போட்டு இடும். இப்போ பாருங்க, நம்மளுடைய பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுது. இந்த மாதிரி சேர்ந்து வரணும் இல்லையாம்மா? ஆமாம். ஓகே, இப்போ சேர்ந்து வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் மேம். இதில் நல்லா அந்த சக்கரை சேர்ந்து கரைஞ்சி இன்னும் சேர்ந்து வரணும் இல்லையா? தேவைப்பட்டா நம்ம நெய் நெய் இன்னும் கொஞ்சம் நெய் விடுவோம், தேவைப்பட வேண்டும் இல்லையா? ஓகே. அதை நம்ம சாப்பிடும்போது அந்த பேரிச்சம்பழம் கடித்த வாயில் சாப்பிடுமா, அது நல்லா டேஸ்டாக. இப்போ நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. ஓகே, நல்லா தலை ஒட்டாமல் வந்து. இப்போ நம்ம வந்து முந்திரி பாதாம்லாம் இப்போ சேர்க்க போகிறோமா? எப்போ சேர்க்க போகிறோம்? இப்போ தான் மேம் சேர்க்கலாமா? ஸ்வீட்டுன்றதுனால ஒரு பிஞ்ச் நம்ம சால்ட் ஆட் பண்ணி, ஏலக்காய் பொடி இன்னும் நம்ம சேர்க்கல, போட்டுடலாம். எப்பயுமே எல்லா ஸ்வீட்டுக்குமே ஒரு பிஞ்ச் சால்ட் போடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஏலக்காயை லைட்டாக வறுத்துட்டு அது கூட வந்து சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பொடி தான் இப்போ நாங்கள் சேர்த்தது, ஏலக்காய் பொடி. இதே மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சுட்டாலே நல்லா சௌரியமா இருக்கும். அரைச்சி வச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏலக்காய் டீ வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வந்துருக்கு. சூப்பர். ஓகேவா? அவ்வளோதான் மேம். இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சை நல்ல நட்ஸோட பசங்க கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதுதான் இல்லையா? ஆஃப் பண்ணிடவா? ஆஃப் பண்ணிடும். நம்மளுடைய பீட்ரூட் அல்வா ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிட போகிறோம்.
எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பீட்ரூட் அல்வா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா டேஸ்டாகவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல ரெசிபி, சில்ட்ரனுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க.